ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது அதான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்லி பார்த்தோன்னா டெய்லியுமே கொடுத்துட்டே இருக்கோம். நேற்றுக்கு நைட் ஒரு வீடியோ போடுறோம். அதில் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதை ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ராசஸை பற்றி நம்ம என்ன வச்சு பார்த்தா பார்க்கலாம். அதான் நேற்று நைட்டு போட்டு இந்த வீடியோ நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் இப்போ கிடச்சிருச்சு. அதாவது அலாட்மெண்ட் மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா, பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு நேம் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருந்துச்சு அப்படின்னா நல்லா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து அலாட்மெண்ட் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது நாட் அலாட்டன்னு வந்திருக்கு சார், நாட் அலாட்டன்னு வந்தவங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாட் அலாட்டன்னு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கு கண்டிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ சீட் வந்து கிடச்சிருக்கு. நான் ஆனால் சிவி போகாமல் வீட்டிலே உட்காந்துருக்கேன். நான் ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தான் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன், சரியா? அந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இன்னொரு தடவை கூட பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இந்த கவுன்சிலிங்கை வந்து நமக்கு ரெண்டையுமே ஒன்றா வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் சீட் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி டிஎன்ஏயுலேயும் சீட் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் இங்கே போவா அங்கே போவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க பசங்க. அதே மாதிரி யாருக்கா ஒரு ஆளுக்கு சீட் கிடைக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த ரெண்டு கவுன்சிலையுமே ஒன்றா வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு வராது. நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா மேபி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃபை பொறுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இப்போ அதாவது நமக்கு 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் எந்த அப்டேட்டு வராது. அதாவது அகடமிக் ஸ்ட்ரீம் ஃபேஸ் 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, 7ஆம் தேதி வரைக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராத பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆப்சன்டீஸ் வந்து நிறையா பசங்க இருக்கிறாங்க. அவங்க ஏன் தவறான புரிதலில் வராமல் இருக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து அக்ரிகல்ச்சர் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா நிறையா பசங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிவி நம்ம போகாமல் இருந்தோம்னா ஃபேஸ் 2ல் நம்ம பேர் வந்து நினைக்கிறாங்க. சிவி நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் ஆப்சன்டீஸ்ன்னு அர்த்தம். அது எதுலேயுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பர்சன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஃபேஸ் 2 யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவி அதாவது நாட் அலாட்டட்னு வந்த பசங்களுக்கு மட்டும்தான் ஃபேஸ் 2ல் அலாட்மெண்ட் வரும், சரியா? அதே மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் ஸ்லைடிங் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மாறி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வரப்போகுது. 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்குது, சரியா? அதனால் 7ஆம் தேதி வரைக்கும் ஃபர்தராக ஃபேஸ் 2 பற்றி எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வித்தவுட் டொனேஷனில் நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சிஏ இல்லை எஸ்டியாக இருந்தாலும் சரி, சில காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டாலும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவுறாங்க. அந்த மாதிரி காலேஜ் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.